நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. Yo! துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியின் போது தேஜஸ் போர் விமானமானது விழுந்து நொறுங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தற்போது விமானம் விழுந்து நொறுங்குவதற்கு முன்னதாக விமானி தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டதா? தொடர்பான விவரங்கள் இருந்தால் பதிவு பண்ணலாம். இந்த தேஜஸ் போர் விமான விபத்து இதனால் ஏற்பட்டது, விமானியினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் இந்த விமான விபத்தை உறுதி செய்திருக்கிறது கலிஃப் டைம்ஸ், அதாவது துபாயில் முன்னணி ஊடக நிறுவனமாக இருக்கக்கூடிய கலிஃப் டைம்ஸ் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதே போல பல்வேறு சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதாவது தேஜஸ் போர் விமானம், இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் தனது வல்லமையை காட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்த பொழுது விபத்தில் சிக்கி இருக்கிறது. விமானம் கீழே விழுந்ததில் தீப்பிழம்பு ஏற்பட்டதையும் பார்க்க முடியும். அதே போல கரும் புகை, அந்த தீ விபத்து கீழே விழுந்ததை அடுத்து தீப்பிழம்பு ஏற்பட்டவுடன் உடனடியாக அந்த கரும் புகையும் விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு எழுந்தது. அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் இந்த விமான விபத்திற்கு காரணம் என்ன, அதே போல விமானியினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இந்த சம்பவத்தை இந்திய விமான படையும் உறுதி செய்திருக்கிறது. நிலைமை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் இந்திய விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமானியினுடைய நிலை என்ன என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது. விமானி தப்பித்து விட்டாரா அல்லது அவருடைய நிலை என்ன என்பது தொடர்பான கேள்விதான் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு இந்திய விமானப்படை சார்பில் அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விமானி தப்பவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த தகவல் எதுவுமே உறுதி செய்யப்படவில்லை. விமானியினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் விமானம் நொறுங்கி விழுவதற்கு முன்பாக விழுந்து நொறுங்குவதற்கு பதிலாக விழும் பொழுது, அதாவது விழுந்து நொறுங்கும் பொழுது விமானி தப்பிக்கவில்லை என்ற ஒரு தகவல் கூறப்படுகிறது. இது அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இந்திய விமானப்படை சார்பில் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த விபத்து தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக இந்திய விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியழகன், பொதுவாக கருப்பு பெட்டியின் மூலம் விபத்திற்கான காரணமானது கண்டறியப்படும். இந்த போர் விமானத்தில் எந்த மாதிரியான பெட்டிகள் ஏதாவது உள்ளே இருக்குமா? எதன் அடிப்படையில் விபத்திற்கான காரணங்களை கண்டறிய முடியும்? அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம்.
பயணிகள் விமானத்தை பொறுத்தவரை அந்த விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது என்றால் அதுக்கு என்ன காரணம் என்பது அந்த விமானிகளினுடைய உரையாடலை வைத்து அந்த உரையாடல் என்பது கருப்பு பெட்டியில் பதிவாகும். அந்த கருப்பு பெட்டியை ஆய்வு செய்தால் அந்த விமான விபத்திற்கு என்ன காரணம் என்பது நமக்கு தெரிய வரும். இதிலும் அதே போன்ற வசதிகள் இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. எனவே அதனை ஆய்வு செய்யும் பட்சத்தில் அதில் என்ன என்ன காரணத்திற்காக இந்த விபத்து ஏற்பட்டது என்பது நமக்கு தெரிய வரும். அதெல்லாம் முழுமையான அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் தான் தெரிய வரும். ஏனென்றால் தற்பொழுதுதான் இந்த விமான விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இது எதனால் ஏற்பட்டது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக இந்திய விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பயணிகள் விமானத்தை போலவே, அதாவது பயணிகள் விமானத்தில் கோளாறு எதுவும் ஏற்படுகிறது, விமானத்திற்கு சிக்கல் எதுவும் ஏற்பட்டு இருக்கிறது அல்லது விபத்து போன்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது என்றால் மேடே கால் கொடுப்பார்கள். அது உடனடியாக ஏடிசி என்று சொல்லக்கூடிய அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு உடனடியாக அந்த மேடே கால் கொடுக்கப்பட்டு விமானம் இது போன்ற ஒரு சிக்கலில் இருக்கிறது என்ற ஒரு தகவலானது தெரிவிக்கப்படும். அதே போல ஒரு மேடே கால் என்பது இது போன்ற இதிலும் அதாவது போன்ற போர் விமானங்களிலும் பைலட்டுகளால் அதாவது விமானிகளால் கொடுக்கப்படும் என்றுதான் தகவல்கள் கூறுகின்றன. அந்த வகையில் விமானி மேடே கால் எதுவும் கொடுத்தாரா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. அவருடைய நிலை என்னவென்று தெரியாத நிலையில் அவரினுடைய நிலை இதுவரை எதுவும் தெரியாத பட்சத்தில் அவர் நல்வாய்ப்பாக உயிர் பிழைத்து வரும் பட்சத்தில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒருவேளை அவர் இந்த விபத்தில் விரும்பத்தகாத நிகழ்வு ஏதேனும் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த இது போன்ற ஒரு விமானம் என்பது கீழே விழுந்து நொறுங்கியதில் முற்றிலுமாக தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. அதனை கைப்பற்றி விசாரணை நடத்தி இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இது தொடர்பாக எல்லாம் அதிகாரப்பூர்வமாக இந்திய விமானப்படை சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்படும். இந்த விமான விபத்து துபாயில் நிகழ்ந்திருந்தாலும் கூட இந்திய நாட்டிற்கு சொந்தமான இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் தான் விபத்தில் சிக்கியிருக்கிறது. எனவே அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கும் ஆய்வு மேற்கொள்வதற்கும் இந்தியாவிற்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. எனவே அந்த இடத்திற்கு சென்று அந்த விமானத்தினுடைய பாகங்களை எல்லாம் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு இறுதியில் இது தொடர்பான அறிவிப்பு எதனால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பதை இந்திய விமானப்படை சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.